யாரும் இடுப்பு நிற்கவே மாட்டேங்குது. நான் மாப்பிள்ள கான்ட்ராக்டர் எப்படி நட்டிட்டானா? யோ, இந்த வேஷ்டி வேற வலுவலுன்னு வலிக்கிட்டே இருக்கு. கொஞ்ச நேரம் பொறுத்துக்கு மாப்பிள்ள, அதுக்கப்புறம் தேவைப்படாது. யோ, இந்நேரத்துக்கு யார் கண்ணிலையும் போடாமல் வர்றது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? எதுக்கே கூப்பிட்ட? ஆ, ஏய் வீட்டில் யாரும் இல்லைடா, எல்லாம் பண்ண வீட்டுக்கு போயிருக்காங்கடா. இப்போ என்ன சொல்லு? மாப்பிள்ள முக்கியமான விஷயம் பேசணும், அதான் வர சொன்னேன். நான் சொல்கிறது முற்போக்குத்தனமாக கூட இருக்கலாம், ஆனால் அதுதான் உண்மை. இது இரவாக இருக்கிறதும் கடைசி இரவாக மாறுறதும் உங்ககிட்ட தான் இருக்குது மாப்பிள்ள. நீ ஒரு ஆம்பளையாக நிற்க போகிற இடம் இது, சொல்ல முடியாது. உன் அக்கா என்கிட்ட கேட்டா மாதிரி அணுவும் உங்ககிட்ட கேட்கலாம். ஏன் அக்கா உங்ககிட்ட என்ன கேட்டா? சொல்கிறேன். வேண்டுதல், கல்யாணம் ஆனால் மொட்டை போடுறோன்னு வேண்டிக்கிட்டோம்னு சொன்னான். ஆனால் இப்போ தான் தெரியுது யாருக்குன்னு. முப்போகும் விளைஞ்ச மண்டையா இது, தரிசாகிட்டாங்க. ஏன் சொல்கிறேன்னா, நீ ஒரு தடவை தலை குனிஞ்சேன்னு வெயி, அப்புறம் தலை நிமிரவே முடியாது மாப்பிள்ள. இவ்வளோதான விஷயம்? நான் அவ்வளோலாம் இறங்கி போயிட மாட்டேன் மாமா. ஆ, எக்ஸாம்பிள், நான் உனக்கு ஒரு லைவ் எக்ஸாம்பிள். கல்யாணமாகி 4வது நாள் மொட்டை போட்டேன். 10 வருஷமாக கண்ணாடியில் முடியவே பார்க்க முடியல. உங்கள் வீட்டில் எல்லா வேண்டுதலுக்கும் நான் தான் ஆடு போட்டு வெட்டிடுறீங்க. கோவத்தில் கூட யாராவது என்னை பார்த்து போடா மயிறு அப்படின்னு திட்ட மாட்டாங்களான்னு ஏக்கமாக இருக்கு மாப்பிள்ள. யோ, எப்போ கூப்பிட்டு என்னையா பேசிக்கிட்டு இருக்க? நான் மாமாவா பேசிகிட்டு இருக்கேன், சொல்கிறத மட்டும் கவனமாக கேளு. போன உடனே அணு பால் கொண்டு வருவா, அதை வாங்கி குடி. குடிச்சு முடிச்சிட்டு காலில் விழ சொல்லு. பட்டணத்து பொண்ணு வீம்பு பிடிச்சாலும் பிடிப்பா, ஆனாலும் விழ வச்சிரு. அப்புறம் போன உடனே பாஞ்சிராத. யோ, கொஞ்ச நேரம் அவகிட்ட பேசு. அவளுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்க. அவளை உனக்கு கீழே வச்சுக்க பாரு, இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் டி மாப்பிள்ள. ம், அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் மாமா. ம் மாப்பிள்ள, ம் அந்த கட்லு காலு கொஞ்சம் வீக்கு, பார்த்துக்க. போயா. சிங்காரிக்கு கல்யாணமா கதை ஒண்ணு கிடைச்சாச்சு. இந்த மந்தாரமும் பலகாரமும் சிறப்பல விருந்தாச்சு. ஏச்சு வெள்ளமே அன்பு கிண்ணமே, என்னுடைய காதலி என்னுடைய காதலி. சதிகாரி போல இங்க வந்து புட்டாயே, அங்க கொஞ்சம் இங்க கொஞ்சம் கிழிச்சு புட்டாயே. ஏச்சு வெள்ளமே அன்பு கிண்ணமே, என்னுடைய காதலி என்னுடைய காதலி. ஏச்சு வெள்ளமே அன்பு கிண்ணமே, என்னுடைய காதலி என்னுடைய காதலி. அவளை உனக்கு கீழே வச்சுக்க பாரு. என்னங்க பாத்து பாத்து.
ஐயோ பாத்துங்க. ச்சே, இது வேற. பொறுமையா எந்திரிங்க. நீங்க பாத்துங்க. சாரிங்க, நான் பின்னாடி பார்க்கல. சாரி. சரி, நான் இப்ப க்ளீன் பண்ணிடுறேன். ஐயோ, சரியான அடி. அசிங்கமா போச்சே. எதிர்பார்க்கல. கொடுங்க கொடுங்க. நீங்க தரையை க்ளீன் பண்றீங்களா? நான் பெட்டை க்ளீன் பண்ணிடுறேன். என்னாச்சு? இல்லை, அந்த சொம்பை வச்சு ஒரு காமெடி ஒன்று ஞாபகம் வந்தது. அதான் சிரிச்சேன். ஓ அதுவா? நானும் பார்த்துருக்கேன் சின்ன வயசுல. பால். உங்களுக்கு ஏதாவது அன்கம்ஃபர்டபுளாக இருந்தால் அந்த மேக்கப் வேணா ரிமூவ் பண்ணிக்கங்க. எல்லாம் உங்க அம்மாவும் உங்க அக்காவும் பண்ண வேலை தான். சுந்தரா டிராவல்ஸ் மாப்பிள்ள மாதிரி அம்மாவும் அக்காவும் உங்களை ரெடி பண்ணியிருக்காங்க போல. ஒன்று சொன்னால் தப்பாக எடுத்துக்க மாட்டீங்களே? என்ன? இன்னைக்கு எதுவும் வேணாமே. எது? இந்த முதல் இரவு நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் அடுத்த கட்டத்துக்கு போகலாம்ல. இல்ல, நான் ஒன்று சொன்னா நீங்க தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? இல்ல, பாதி பெட்ல வந்துட்டு பால் கொட்டிடுச்சு. எனக்கு கீழே படுத்து பழக்கமே இல்லை. ஸோ நீங்க கீழே படுக்க முடியுமா? இல்ல, இந்த ஈரமான பெட்ல 2 பேர் படுக்கிறது கஷ்டம். அதான். இல்லை, நானே முதல்ல கீழே படுக்கலாம் தான் நினச்சேன். சரி, நான் கீழே படுத்துக்கிறேன், நீ மேலே படுத்துங்க. பூவா. 불쌍하잖아. 그냥 그렇지도 않아. 아까 준 거 잘 갖고 있나? 네. 나중에 와서 계산해 줄 테니까 먹고 싶은 만큼 먹고 15분 있다 보자. 네.
டிஸ்டர்பன்ஸாக இருக்கா? ஆ இல்லை நான் சீரீஸ் பார்க்குற சவுண்ட் ஏதாவது டிஸ்டர்பன்ஸாக இருக்கா? என்கிட்ட இயர்ஃபோன்ஸ் வேற இல்லை. சாரி. ஆ இல்லை ஒரு பொண்ணு இங்கே படுத்திருக்காளே, அதனால் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, தூக்கம் வரல. ஓ சரி சரி. பொதுவாக எத்தனை மணிக்கு தூங்குவீங்க? ஒரு 9லேருந்து 10 மணிக்குள்ள. என்னங்க சொல்கிறீங்க? 10 மணிக்கேவா? ஏன் 10 மணிக்கு என்ன? அதில் என்னப்போ? எப்போவுமே 10 மணிக்கே தூங்கிடுவீங்களா? அதுக்கப்புறம் வெளியெல்லாம் போக மாட்டீங்க? 10 மணிக்கு மேலே கடையெல்லாம் அடைச்சிருவாங்க, அதுக்கு மேலே எங்கேருந்து போகிறது? ஏங்க சென்னை என்ன டாஸ்மாகா? 10 மணிக்கு மேலே வெளியவே போனது இல்லையா? ஏங்க சென்னையோட அழகே நைட்டு தாங்க. மிட் நைட் பிரியாணி, குல்ஃபி, அப்புறம் மோர் தாத்தா, அர்பன் ஸ்கொயர், இந்த மாதிரி அது இதுன்னு நைட்டு சுற்றி பார்க்க 1000 இருக்குங்க சென்னையில். கேள்விப்பட்டிருக்கேன், போனதில்லை. நீங்கள் எத்தனை வருஷமா சென்னையில் இருக்கீங்க? அடுத்த ஜனவரி வந்தால் 4 வருஷம் ஆகுது. என்னது 4 வருஷமா நைட்டு 9 மணிக்கு மேலே வெளியவே போனது இல்லையா? போனது இல்லைங்க, போகணுன்னு தோணுதும் இல்லை. நீங்கள் போயிருக்கீங்களா அப்போ? அது நைட்டு வெளியே போயிருக்கீங்களாவா? நாங்கள் கார் எடுத்து சுத்த ஆரம்பிச்சா விடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வீட்டுக்கே வருவோம். நைட்டில் என்னங்க பண்ணுவீங்க? தேடி தேடி போய் சாப்பிடுவோம். எஸ்பெஷலி பிரியாணி, அப்புறம் ஃபுட் ஸ்ட்ரீட், மெரினால குல்ஃபி, கொரியன் சீஸ் பன், அங்கங்கே டீ கடை, அப்புறம் வீக்கெண்ட் ஆனால் பப்ஸ், பார்ட்டிஸ், அப்புறம் பீச், இந்த மாதிரி. சாப்பிட்றதுக்காக தூங்காமல் சுற்றிட்டு இருக்கீங்க? சாப்பிட்றதுக்காக மட்டும் இல்லைங்க. அமைதியான ரோடு, பயமே இல்லாம வண்டி ஓட்டலாம், நிறைய ஸ்டார்ஸ் பார்க்கலாம். பகல் மாதிரி இரவும் இருக்குதுங்க, ஆனா அது யாருமே அனுபவிக்கிறது இல்ல. அதெல்லாம் அனுபவிக்கணுங்க, அது ஒரு போதை. ஏங்க ஒரு நைட்டு தூங்கலனா அந்த ஸ்லீப் சைக்கிளே மாறிடும், தெரியும்ல? என்னங்க பூமர் மாதிரி பேசுறீங்க? பூமர்னா? பூமர்னா தெரியாதா? பப்ளிகம் தானே? பப்ளிகமா? நினைச்சேன் இந்த வாட்ஸ்அப்ல பூ போட்டு குட் மார்னிங் மெசேஜ் வரும்போதே. ஏங்க அவ்வளோவா இந்த சோஷியல் மீடியாலாம் நான் யூஸ் பண்ண மாட்டேன். என் ஃப்ரெண்டு தான் உங்ககிட்ட பேச சொல்லி ஃபோர்ஸ் பண்ணதுனால என்ன பண்ணுதுன்னு கேட்கும் போது இந்த பூ போட்ட மெசேஜ் அனுப்பு அப்படின்னு சொன்னான், அதனால நான் அனுப்பிச்சிட்டேங்க. அப்புறம் எப்படிங்க உங்களுக்கு பொழுது போகும்? சரி மேலே வந்து உட்காருறீங்களா? இல்லை பரவாயில்ல, நான் கம்ஃபர்டபுள் தான். நான் உங்களுக்காக சொல்ல, உங்ககிட்ட பேசுறதுக்காக எட்டி எட்டி பேசி எனக்கு கழுத்தெல்லாம் வலிக்குது. ம் அது பசங்களோட இருந்தாலே பொழுது போயிருங்க, இல்லைன்னா படத்துக்கு போயிடுவோம். நீங்க யார் ஃபேன்? கமலஹாசன். நீங்க? சிங் சாங் ஹூக். என்னது ஊக்கா? ஏங்க கொரியன் ஆக்டருங்க. அதெல்லாம் தெரியலங்க, தமிழில் சொல்லுங்க. ஹரிஷ் கல்யாண். ஓ. அப்புறம் உங்க ஃபேவரட் மூவி என்ன? ஃபேவரட் மூவி ஹேராம், விருமாண்டி, காதலுக்கு மரியாதை, இந்த மாதிரி நிறையா. ஹேராமா? அப்படி ஒரு படமா? படமாவா? மாஸ்டர் பீஸுங்க. எப்போ வந்த படம்? அது 2000. 8 வயசாக இருக்கும் போது அந்த படத்தை பார்த்து போய் மிரண்டு திரும்ப திரும்ப பார்க்கணுன்னு ஆசைப்பட்டு அட்டம் பிடிச்சி போய் பார்த்த படங்க அது. 2000 நான் பிறக்கவே இல்லைங்க. உங்களுக்கு? எனக்கு பிடிச்ச படம்லாம் இல்லைங்க, நல்லா இருந்தா பார்ப்பேன், அவ்வளோதான். சரி, அப்புறம் ஒரு விஷயம் கேட்டால் தப்பாக எடுத்துக்க மாட்டீங்களே? கேளுங்க. இல்லை நீங்கள் என்னை பிடிச்சி தான் கல்யாணத்துக்கு ஒத்துட்டீங்களா, இல்லை உங்கள் வீட்டில் யாராவது ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சாங்களா?
இல்லை இந்த லவ் கிவ் ஏதாவது இல்லை நீங்கள் சின்ன பொண்ணு இல்லை அதான் ஏதாவது ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சாங்களான்னு. ஏங்க நான் நான் அப்படி எதுவும் சொல்ல வரலங்க. என்னை உங்களுக்கு பிடிச்சி தான் கல்யாணம் பண்ணிக்கலான்னு தான். மூடிட்டு அப்படியே திரும்பி படுத்துக்கோங்க, இல்லாட்டி மிதிச்சு உடைச்சிருவேன். இன்னும் எத்தனை தடவை இதே கேள்வி கேட்பீங்க? எனக்கு கல்யாண வயசுல தான் எங்க அப்பா அம்மா கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. அதுவும் இல்லாம எங்க அப்பா அம்மா ஒன்றும் சாடிஸ் கிடையாது. லவ் பண்ற பையனை பிரிச்சு வச்சுட்டு இன்னொருத்தன் கல்யாணம் பண்ணி வைக்க. குட் நைட். அது இல்லைங்க, நான் என்ன கேட்க வந்தேன்னா, இனி ஒரு வார்த்தை பேசாம போய் படுங்க. என்னங்க காஃபி இந்தாங்க. என்னடா இவ்வளோ சீக்கிரம் இருந்துச்சா? உனக்காக ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று ரெடி பண்ண சொல்லியிருக்கேன். அண்ணா காஃபி நீங்க எடுத்துக்கோங்க. சித்தி நீங்க. டேய் தம்பி காஃபிடா. வெளியே நல்ல காஃபி குடிச்சிக்கிறேன். காப்பியா? மாப்பிள்ளைக்கு அந்த ஆட்டுக்கால் சூப் குறி நல்லா தெம்பா இருக்கும். அப்பா இந்தாங்க. சரிம்மா. விஷ்ணு கொஞ்சம் இங்கே வாடா. என்ன இந்த முகத்தில் எந்த வித்தியாசமும் தெரியலையே. என்ன வித்தியாசம்? அந்த முகத்தில் ஏதோ சொல்லுவாங்களே, இந்த பொலிவு ஏதோ. சரி அதை போட்டு விடு. ஆமாம் அனு எந்திரிச்சிட்டாளா? இல்லை, இன்னும் தூங்கிட்டு இருக்கா. ஏண்டா பொண்டாட்டி ஒன்றும் எந்திரிக்கலையா? ஏண்டா வெள்ளனே எந்திரிச்சு வேலை செய்ய சொல்ல வேண்டியதானே? ஏய் விட்ரி, சின்ன பொண்ணு, கல்யாணம் அலுப்பு இருக்கும்ல, நீ உள்ள போய் வேலையை பாரு. சரி வீட்டுக்கு கறி எடுக்கணும். உன் பொண்டாட்டி எந்த கறியிட விரும்பி சாப்பிடுவா? எனக்கு தெரியாது. ஏண்டா தெரியாதா? எருமாடு மாதிரி வளர்ந்துருக்க. நம்ம என்னடா அவங்களுக்கு என்ன வேணும் என்ன வேணான்னு கேட்டு தெரிஞ்சுக்கணும். என்னங்க? அவ என்கிட்ட சொல்ல. அவ சொல்லனா என்னடா, நம்மளா கேட்டு தெரிஞ்சுக்கணும். இது கூட தெரியாதா? கேட்டாலும் அறிவு எங்க போச்சு உனக்கு? உனக்கு வேணா நீயே போய் அவங்க கிட்ட என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கோ. நான் பக்கத்துல சலூனுக்கு போய் பசங்களை பார்த்து காஃபி குடிச்சிட்டு வரேன். சும்மா ஆமா ஓ, போகும்போது அந்த சீர் வந்துருக்குல காரு, அதுல ஏறி அப்படி பகுமானமா ஊர் சுத்தி வர வேண்டிய. சும்மா இருப்பா. என்ன புது மாப்பிள பசங்க முடிஞ்ச கையோட நேரம் இங்கே வர போல. நீ வேற என்ன? ஏய் போய் டீ சொல்டா. பாட்டை மாத்திரா. வேணுனே பண்ற மாதிரி இருக்கு. டிவியில் வந்தால் நாங்கள் என்ன செய்ய முடியும்? அட விடுமா. டேய் மாத்திரா. ஃபர்ஸ்ட் நைட் எப்படி போச்சு? எங்கே போச்சு? அவள் மேலே படுத்தா, நான் கீழே படுத்தேன். அவ கட்டில் படுத்தா, நான் தரையில் படுத்தேன். குழந்தைய கல்யாணம் பண்ணதுக்கு வெளில படுக்க வைக்கலன்னு சந்தோஷப்பட்டுக்க மாப்பிள. மாப்பிள்ள நீ ஓவரா பேசிட்டு இருக்கியா? உண்மையானே சொல்றியா? சின்ன புள்ளையான கல்யாணம் முடிச்சிருக்கா. அந்த புள்ள வயசுக்கு வந்திருக்கா வரலையான்னு கூட தெரியல. ஏய் என்னடா பேசிட்டு இருக்க? விடு மாப்பிள. டேய் என்னடா கடையில் சண்டை போட்டுக்கிட்டு? நான் ஓவரா பேசிட்டு இருக்கேன். நான் பேசினேன். டேய் கலாய்க்கிறதுக்கு லிமிட் இருக்குடா. விஷ்ணு தேவலாம் பேசிட்டு வீட்டு கிளம்பு, அப்புறம் பேசிக்கலாம். நான் கிளம்புறேன். உன்னை யார் அங்கே கட்டி வச்சிருக்கா? கிளம்பு. நான் சென்னைக்கு போறேன்னு சொன்னேன். ஏன் துறைக்கு என்ன அவசரம்? என்ன உன் பொண்டாட்டி உனக்கு மந்திரம் போட்டாள் அதுக்குள்ள? ஏம்மா? நான் ஒன்றும் மகுடிக்கார பாம்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. சென்னையில் ஆஃபீஸில் உடனே வர சொல்லிட்டாங்க. நாளைக்கு ஏதோ மீட்டிங்கா, நான் போகல. அந்த மீட்டிங் நடக்காது. அவ்வளோ பெரிய ஆளா மாப்பிள்ள நீ? ஏன் தம்பி
நேத்திக்கு தான் கல்யாணம் ஆயிருக்கு, அதான் அதுக்குள்ள சென்னைக்கு போறேங்கிற. எவ்வளவு சாங்கியம் இருக்கு. அம்மா ஸ்கூல் போயிட்டு வரேம்மா. போயிட்டு வாமா. ரிவிஷன் படிச்சியாமா? எக்ஸாம்க்கு தான்ப்பா ரிவிஷன். எக்ஸாம் நெக்ஸ்ட் வீக் தான். சரிம்மா சரிம்மா நீ சரி போயிட்டு வா. ப்ராஜெக்ட் எடு நான் தான். என் லேப்டாப்பில் தான் எல்லாமே இருக்குது. அதனால நான் உடனே போய் ஆகணும். நான் கிளம்புறேன். ஆடா அந்த கர்மத்தை கொரியர் பண்ணி விடு மாப்ள. ஷோ இந்த மறு வீடு போகணும், தாலி எல்லாம் பிரிச்சு கோக்கணும். அதெல்லாம் நீங்கள் சென்னையிலே வந்து பார்த்துக்குங்க. என்னால் இந்த ஊர்லலாம் இருக்க முடியாது. நான் உடனே கிளம்புறேன். எப்படி பேசுறான் பாருங்க அவன். இந்த மாப்ள நேத்தி தானே கல்யாணம் ஆச்சு, எல்லாம் போக போக சரியாயிடும். இது வை மாப்ள. சரி, நீ அவனை ஒழுங்கா பாத்துக்கோ. எவ்வளோயா? ஆடா வெய் மாப்ள. நகையெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டியா? எடுத்தாச்சு. உள்ள வச்சிருப்பாரு. இதையும் வை. அவனை கண்ட்ரோல் பண்றது எப்படின்னு நான் உனக்கு டிப்ஸ் தரேன். ஏங்க கொஞ்சம் அப்படி கொஞ்சம் தள்ளி மா என்ன ஆசீர்வாதம் பண்ணுமா. நல்லா இருக்கும். இல்லாம நீ தனியா இருப்ப. உடம்புல சரியா பாத்துக்கணும்னா இப்பவே மேலெல்லாம் ஒரே மண்ணா மண்ணா தள்ளி போயா. விஷ்ணு நல்லா பாத்துக்க. தண்டி எறும் மாட்டேன். அந்த சின்ன பொண்ணு பாத்துக்கணுமா? ஏமா அவன் ஏதாவது சேட்டை பண்ணானா மாமாக்கு ஃபோன் பண்ணுமா? நான் வந்து பாத்துக்கிறேன். சும்மா இருக்கு மாமா. உண்மை தானே? ஏமாமா சமத்தா மா பத்ரா மாப்ள. தள்ளி போயா. என்னை விட்டுட்டு பாத்து பாத்து. சரிங்கம்மா. சரி போயிட்டு வரேன். பாத்து போங்கம்மா. பாய்மா. பாய் மாப்ள. பாய்மா.